السلام عليكم ورحمة الله وبركاته. وعن عبد الرحمن بن حسناء رضي الله تعالى عنه عبد الرحمن رضي الله تعالى عنه அறிவிக்கிறார்கள், இன் தலக்து அன வ அம்ர் இப்னுல் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தோம். ஃபஹரஜ வ மஅஹு தரகத்துன், அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக சென்றார்கள். அவர்களிடத்தில் ஒரு தோல் பொருள் ஒன்று இருந்தது. சும்மஸ்ததர பிஹா, அதை கொண்டு அவர்கள் தனக்கு மறைவை ஏற்படுத்தி கொண்டார்கள். சும்ம பால, அதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்தார்கள். அந்த காட்சியை பார்த்த நாங்கள் சொன்னோம், ஃபகுல்னா உன்துரு இலைஹி யபூலு கமா தபூலுல் மர்அத்து, இதோ பெருமானாரை பாருங்கள், ஒரு பெண் சிறுநீர் கழிப்பதை போன்று அவர்கள் சிறுநீர் கழிக்கிறார்கள் என்று நாங்கள் சொன்னோம். ஃபசமிஅ ஸாலிக, நாங்கள் சொன்னதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டார்கள். கேட்டுட்டு ஃபகால சொன்னாங்க, அலம் தஅலமு மா லகிய சாஹிபு பனி இஸ்ராயில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தில் இருந்த ஒருவருக்கு நேர்ந்த விஷயத்தை நீங்கள் அறியவில்லையா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. கானு இதா அசாபஹுமுல் பவுலு கஸஉ மா அசாபஹுல் பவுலு மின்ஹும், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்களில் ஒருவருக்கு ஒரு ஆடையில் சிறுநீர் துளி பட்டுவிட்டால் அந்த சிறுநீர் துளி பட்ட இடத்தை கத்திரிக்கோளால் வெட்டி எடுத்து விட வேண்டும். அதுதான் சுத்தம் செய்யக்கூடிய முறை. துணியில் ஏதாவது ஒன்று நஜீஸ் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் கழுவுற மாதிரி அவன் கழுவலாம் முடியாது. அந்த இடத்த அப்படியே வெட்டி கட் பண்ணி தூக்கி போட வேண்டியதுதான். அந்த மாதிரி இருந்துச்சு. இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஷரியத்தில் இருந்த சட்டம். ஃபநஹாஹும், அந்த மனிதருக்கு நேர்ந்ததை நீங்கள் அறியவில்லையான்னு கேட்டாங்கல்ல, அந்த சம்பந்தப்பட்ட அந்த மனிதர் அப்படி செய்து கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை தடுத்தார். ஏன் அப்படிலாம் செய்கிறீங்க, அந்த அளவுக்குலாம் நீங்கள் போக வேண்டாம், அப்படிலாம் நீங்கள் கட் பண்ணி எறிய வேண்டாம், நீங்கள் சாதாரணமாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுநீர் கழிக்கிற விஷயத்தில், அந்த நஜீஸ் விஷயத்தில் ஒரு தளர்வை ஏற்படுத்தினார். அதில் அவர் பாராமுகமாகவும் இருந்தார். எனவே ஃபஉதிப ஃபீ கபரிஹி, அவர் தன்னுடைய கபரில் வேதனை செய்யப்பட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்ததை பார்த்த அந்த மனிதர் பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், ஒரு பெண் இருப்பதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஏன் எப்படி சொன்னார், என்ன காரணம், அவர் எதுவும் தப்பாக சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. சொன்னவர் ஒரு முனாஃபிக்கோ அல்லது காஃபிரோ அல்ல, அவர் ஒரு சஹாபி, ஒரு மூமினாக இருக்கிற பட்சத்தில், சஹாபியாக இருக்கிற பட்சத்தில் அவர் வேறு கண்ணோட்டத்தோடு அவர் பார்க்க மாட்டார், பேச மாட்டார், சிந்திக்க மாட்டார். அப்போ என்ன அர்த்தம் அவர் சொன்னதுக்கு, ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்களிடத்தில் இந்த பழக்கம் இருந்துச்சு. அதாவது பெண்ணாக இருந்தால் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பாங்க, ஒரு மறைவை ஏற்படுத்திக்குவாங்க. ஆணாக இருந்தால் நின்றுக்கிட்டு தான் சிறுநீர் கழிப்பாங்க, எந்த ஒரு மறைவையும் ஏற்படுத்தாமல் வெட்ட வழியில் அவங்க பாட்டு நின்று சிறுநீர் கழிப்பாங்க. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் அந்த காலத்தில் இருந்த ஒரு வித்தியாசம். அப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் தான் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பா, மறைவை ஏற்படுத்துவா. இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையில் வைத்திருந்த ஒரு பொருளை மறைவாக ஆக்கி கொண்டார்கள். யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மறைவை ஏற்படுத்துகிறாங்க, உட்கார்ந்தும் சிறுநீர் கழிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஆச்சரியம், பெண்கள்லாம் இந்த மாதிரி செய்வாங்க, அப்படி தானே காலகாலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை போன்று அந்த மாதிரி மறைவை ஏற்படுத்தி கொண்டு உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறார்களே என்று அவர்கள் ஏற்கனவே அவர்கள் அறிந்து கொண்டதை வைத்து இதை ஆச்சரியமாக பார்த்தாங்க. வேற ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை. இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்கிறது என்றால், ஒரு மூமினை பொறுத்தவரை உட்கார்ந்து கொண்டுதான் சிறுநீர் கழிக்க வேண்டும், நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல. ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில்
அப்படி நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு இஸ்லாமியன் அப்படி செய்யக்கூடாது, உட்கார்ந்து தான் சிறுநீர் கழிக்கும். உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான சுன்னத்தாக இருக்கிறது. நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிப்பது அது சுன்னத்துக்கு மாற்றமானது மட்டுமல்ல, அது மக்ரூஹ். ஆனால் ஒரு இடத்தில் ஒருவருக்கு உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க முடியல, அவருக்கு ஏதோ ஒரு காலில் பிரச்சனை, வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இல்லை, நின்றுக்கிட்டு தான் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிர்பந்தமான நிலையில் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கு அனுமதி உண்டு. ஆனால் ஒரு நிபந்தனை, அப்படி நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிற பொழுது விழக்கூடிய அந்த சிறுநீர் துளிகள் ஆடையிலோ அல்லது உடலிலோ படாத அளவிற்கு பாதுகாப்பாக நின்று செய்ய வேண்டும். அதுவும் நிர்பந்தத்திற்காக மட்டும் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த ஷரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்த ஒரு நிலை. மற்ற சமுதாயத்தை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்ம சமுதாயம் எல்லா விஷயத்திலும் நடுநிலையோடு நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம். யூதர்களையும் நசாராக்களையும் நாம் ஒப்பீடு செய்து பார்க்கிற பொழுது பல்வேறு விஷயங்களில் நாம் நடுநிலையாக இருக்கிறோம். ஒன்று, அவங்க ரொம்ப மேலே போயிடுவாங்க அல்லது ரொம்ப கீழே வந்துடுவாங்க, ரொம்ப கடுமை காட்டுவாங்க அல்லது ரொம்ப தளர்வு காட்டுவாங்க. இஸ்லாத்தில் எந்த சட்டமும் ரொம்ப கடுமையும் கிடையாது, அதே சமயத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் என்று தளர்வும் ஏற்படுத்தலை. நடுநிலையோடு எல்லா விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், யூதர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் மீறி நடந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய வேதத்திலேயே கை வச்சு அதில் மாற்றம் செய்து அவங்களுடைய சுய சிந்தனையை சொந்த கருத்தை அதில் திணிச்சாங்க. அப்போ ரொம்ப மோசமாக போயிட்டாங்க. நசாராக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரேடிய இபாதத்து, வணக்கம், வழிபாடு, திருமணமே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். இவங்க ரொம்ப மேலே போயிட்டாங்க, அவங்க ரொம்ப கீழே வந்துட்டாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? வணக்கமும் வேண்டும், குடும்பத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ரொம்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவும் கூடாது, அதே சமயத்தில் குடும்பத்தையும் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ரெண்டையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நடுநிலையை நமக்கு போதிக்கிறது. அதே போன்று நபித்துவத்தை எடுத்துக்கொண்டால், யூதர்கள் நபிமார்களையே கொலை செய்தார்கள். நபிமார்களையே கொலை செய்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சமுதாயமாக இருந்தாங்க. நசாராக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவரையே அவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். ரொம்ப உச்சபட்சமான மரியாதை கொடுத்தாங்க. இவங்க நபிமார்களை மதிக்கவே இல்லை, அவங்க நபிமார்களை கடவுளுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இஸ்லாமிய ஷரியத் என்ன சொல்லுது? நபிமார்களை கடவுளாகவும் ஆக்கிடக்கூடாது, அதே சமயத்தில் கண்ணியம் இல்லாமல் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது. அவர்கள் ஒரு மனிதர் தான், ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் என்ற ஒரு அடிப்படையில் அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும். ஆனால் அந்த கண்ணியத்தை ஒரு அளவோடு வச்சுக்கணும், இறைவனுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நடுநிலையை நமக்கு போதிக்குது. திருமணத்தை எடுத்துக்கொண்டால், யூதர்களை பொறுத்தவரை தன்னுடைய சகோதரன் சகோதரியினுடைய மகளை கூட திருமணம் முடிப்பதற்கு அவங்க ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. தன்னுடைய அண்ணன் மகளை திருமணம் முடிப்பாங்க, தன்னுடைய சொந்த தம்பியினுடைய மகளை திருமணம் முடிப்பாங்க, அதற்கு அனுமதி உண்டு யூதர்களுடைய அந்த சமுதாயத்தில். ஆனால் நசாராக்களை பொறுத்தவரை இரத்த உறவுகளில் 7 உறவை தாண்டி தான் அவங்க நிக்கா பண்ண முடியும். நமக்கு கூட பிறந்த சகோதரி, நம்ம வாப்பாவுக்கு பிறந்த சகோதரி அப்படின்னு சொன்னால், அதாவது உடன் பிறந்த சகோதரின்னு சொல்லுவோம். இதே நம்முடைய சிஜாவுக்கு பிறந்த பிள்ளையாக இருந்தா அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று விட்ட சகோதரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு உறவு தாண்டிச்சில்ல, இப்படி 7 உறவு தாண்டினா தான் நசாராக்களில் திருமணம் முடிப்பதற்கு அனுமதி உண்டு. ஆனால் யூதர்களில் தன்னுடைய சொந்த தம்பியினுடைய மகளையே திருமணம் முடிச்சுக்குவாங்க. அப்போ ஒன்றும் ரொம்ப உச்சகட்டமாக போகிறாங்க அல்லது ரொம்ப கீழே இறங்கிடுறாங்க. ஆனால் இஸ்லாமிய ஷரியத் அதிலும் நடுநிலைமையை நமக்கு கற்றுத்தருகிறது. ரொம்பவும் உறவுகளில் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதே சமயத்தில் ரொம்ப நெருங்கிய உறவையும் திருமணம் முடிக்க வேண்டான்னு சொல்லுது. அப்போ நடுநிலையோடு நமக்கு விஷயங்களை கற்றுத்தரு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய ஷரியத் எல்லா காரியங்களிலும் நடுநிலையோடு பயணிக்கிறது. அந்த வகையில் தான் ஒரு நஜீஸை சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலும் இஸ்லாமிய ஷரியத்தில் நடுநிலை நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. யூதர்களை பொறுத்தவரை அவங்க ஆடையில் நஜீஸ் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த கட் பண்ணி எடுத்து தூர போட்டுறணும், அதுதான் சுத்தம் செய்யக்கூடிய முறை. நசாராக்களை பொறுத்தவரை என்ன செய்வாங்கன்னா, உடையில் நஜீஸ் பட்டுட்டா, ஒரு சிறுநீர் பட்டுட்டா அப்படின்னு சொன்னால் அதை கழுவ கூட மாட்டாங்க. அப்படி போய் என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஆலயங்களில் தொழுவ போயிடுவாங்க, வணக்கம் செய்ய போயிடுவாங்க. இப்போ இவங்க நஜீஸில் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க ஆடையை கிழித்து அதை கட் பண்ணி போகிற அளவுக்கு அவங்க கடுமையான சட்டம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் ஷரியத் என்ன சொல்லுது? நம்ம ஷரியத்து
சிறுநீர் கழிக்கிற விஷயத்தில் அந்த சிறுநீர் துளிகள் விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அது பட்டுடுச்சுன்னா வெட்டவும் தேவையில்லை, அப்படியே தொழவும் கூடாது, கழுவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு தொழுவணும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. அப்போ இதுலேயும் நமக்கு நடுநிலையோடு இருக்கிறது. அப்போ ரொம்ப கடுமையும் நமக்கு காட்டப்படவில்லை, ரொம்ப தளர்வும் நமக்கு செய்யப்படவில்லை, நடுநிலையோடு நமக்கு ஒவ்வொரு சட்டங்கள் நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நஜீஸ் விஷயத்தில் ஏதாவது பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆடையை அதாவது கத்தரிக்கிற அளவுக்கு கடுமை நமக்கு காட்டப்படலை. அதே சமயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு துளி கூட சிறுநீர் கழிக்கிற பொழுது ஆடையில் அல்லது உடம்பில் பட்டுவிடக்கூடாது என்பதில் ரொம்ப அக்கறையும் கவனமும் எச்சரிக்கையும் வேண்டும். ஏனென்றால் கபரில் அதிகமான வேதனை செய்யப்படுவது இந்த காரியத்திற்காகத்தான். யார் சிறுநீர் கழிக்கிற பொழுது கவனக்குறைவாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான வேதனைகள் செய்யப்படுவதாக ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லுகிற காரணத்தினால் அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எச்சரிக்கையோடு அந்த காரியத்தை செய்வதற்கும் கபரினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.